So example second என்னடா சொல்லிக்கிறாங்கன்னு example second. The volume of a cube is increasing at a rate of 9 cubic centimeters per second. How ஒரே fast is the surface area? நிமிஷம் அந்த லைன் மென்ஷன். So given that என்ன சொல்லிக்கிறான் வால்யூம் ஆஃப் கியூப். அப்ப கியூப் சொல்லிக்கிறான். சரிங்களா? கியூபோட வால்யூம். அப்ப கியூபோட வால்யூம் என்னடா கண்ணா a கியூபா? a கியூப்னா x கியூப் வச்சுக்கலாமா? Okay, sir. x கியூப் வச்சுக்கலாம் வேரியபிள்னால x கியூப் வச்சுக்கலாம். இங்க xங்கிறது வந்து சைடுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு சைடு மொத்தம் 6 சைடு இருக்கும். அப்ப x கியூப்னு வச்சுக்கிறோம். கரெக்டாடா கண்ணா? No, sir. இப்போ என்ன சொல்லிக்கிறோம் ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லிக்கிறோம் த வால்யூம் ஆஃப் கியூப் இன்க்ரீசிங் கரெக்டுங்களா வால்யூம் ஆஃப் கியூப் இன்க்ரீசிங்னா நல்லா பார்த்துங்க இன்க்ரீசிங்னா பாசிட்டிவ் வேல்யூ இன்க்ரீசிங் போது கொடுக்குற வேல்யூ வந்து நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கணும் சரிங்களா அதே கான்செப்டில் டிக்ரீசிங் சொல்லியிருந்தாங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணணும் இதுதான் மீனிங் சரிங்களாமா ஓகேங்க சார் இன்க்ரீசிங்னா பாசிட்டிவ் வேல்யூ டிக்ரீசிங்னா எதுங்கிறான் வால்யூம் அப்போ என்னது டிவி பை டிஎக்ஸா டிடியா அதை பார்க்க போகணும் சரிங்களா கியூபிக் சென்டிமீட்டர் பர் செகண்ட் தான் அப்போ டிடி அவனே கொடுத்துட்டான் 9 சென்டிமீட்டர் கியூப் 9 சென்டிமீட்டர் பை செகண்ட் தான் அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்போ தான் டி வருது கரெக்டுங்களா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சொல்லுவான் இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு சைடு சொல்கிறான் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் சொல்கிறான் அதனால வந்து 9 சென்டிமீட்டர் பை செகண்ட் வருது கரெக்டாமா அதனால தான் வந்து டிவி டி வருது ஏன்னா டிவி பை டிஎக்ஸ் வருது சரி இடக்கண்ணே சரி செகண்ட் லைன் என்னடா கொடுத்துக்கிறான் How fast is the surface area increasing when the length of an edge is 10 centimeters? ஓகே அப்போ எட்ஜ் எக்ஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் இருக்கும்போது ஏரியா ஹவு ஃபாஸ்ட்னு மீனிங் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் சரிங்களா ஹவு ஃபாஸ்ட் மீனிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ங்கிறான் அப்போ டிஏ பை டிடி வேல்யூ என்ன ஹவு ஃபாஸ்ட் ஆஃப் ஏரியா டிஏ பை டிடி என்ன சொல்லிட்டு அடிஷனல் வேல்யூ இன்க்ரீஸிங்ட்டான் அப்போ இன்க்ரீஸிங் என்ன கிடைக்கும் இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ வரும் நெகட்டிவ் வேல்யூ வராதுங்கிறான் இன்க்ரீஸிங்கிறான் கரெக்டுங்களா அப்போ கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும் நெகட்டிவ் வராதுங்கிறான் சரி எனக்கு என்ன சரி இப்போ நம்மளோட ஒர்க்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது டிவி பை டிடி கொடுத்துருக்கானா அப்போ அதைப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டலாமா ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க இப்போ டிவி பை டிடியோட ஃபார்முலா என்னது டிவி பை டிடி ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப் எக்ஸ் கியூப் கரெக்டாமா இது என்ன கிடைக்கும் எக்ஸ் கியூப்ல என்னமா கிடைக்கும் 3x square 3x square into dx by dt அவ்வளோ dx by dt எதனால இதை கொடுத்துக்கிறான்னா dx by dt வேல்யூ இல்லை நம்மளுக்கு x ஓட வேல்யூ தான் கொடுத்துக்கிறான் dx by dt வேல்யூ given that கொடுக்கல சரிங்களா அப்போ இதை வச்சு நம்ம dx by dt கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி dv வேல்யூ 9 dv வேல்யூ 9 dv by dt அப்போ லெஃப்ட் சைடு 9 அப்ளை பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடு 9 ஆயிருமா அப்போ ஈவனையும் கட் பண்ணால் 3யா அப்போ என்ன கிடைக்குது dx by dt dx by dt என்னதுதான் 3 by x squared 3 by x squared சரிமா இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க அப்போ நம்ம அடுத்து யார் கண்டுபிடிக்க போகிறோம் dA by dt கண்டுபிடிக்கணும் கரெக்டுங்களா dA by dt கிடைக்கணும் கியூபோட ஏரியாவோட ஃபார்முலாடா கியூப் ஏரியா ஆஃப் கியூப் ஏரியா 6a square வெரி குட் அப்போ 6x ஸ்கொயர் அப்போ இது கண்டுபிடிங்க dA by dt கண்டுபிடிங்க என்ன ஆகுதுங்க 6 கான்ஸ்டன்ட் x ஸ்கொயர் டெரிவேட்டிவ் பண்ணால் 2x into dx by dt கரெக்டாடா கண்ணு dx by dt இங்க dx by dt ஓட என்ன 3 by x squared அப்போ அப்ளை பண்ணுங்க 6 into 2 வந்து 12 அப்போ 12x into dx by dt வந்து 3 by x squared அப்போ சிம்பிளி பண்ண என்ன கிடைக்குது இது எதுவும் கட்டாயிருமா அப்போ என்ன ஆகுது 36 by x கரெக்டாமா 36 by x வந்து dA by dt வருது அப்போ அந்த கேஸில் வந்து எட்ஜோட வேல்யூ எவ்வளோ சொல்லிக்கிறாங்க dA by dt கண்டுபிடிங்க அப்போ வந்து எட்ஜஸோட வேல்யூ வந்து 10ன்னு வச்சுக்கிறான் அப்போ இப்போ வந்து நீங்கள் 10ன்னு வச்சு இங்கே அப்ளை பண்ணுங்க இதுக்கப்புறம் தான் 10 அப்ளை பண்ணணும் சரிங்களா அப்போ என்னாச்சு dA by dt ஈக்குவல் டு 36 by 10 that is equal to 3.6 யூனிட் என்ன சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பை t இருக்குது t என்னது செகண்ட் t என்னது செகண்ட் சரியாமா ஓகே சார் இதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஏதாச்சும் டவுட் இருக்குதா இல்லைங்க சார் சரி இன்னும் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நீ வந்து